எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் தான் சொல்கிறேன். அதில் 8 கிராம்பு, 2 ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் பூ, 5 ஏலக்காய், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 3 பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, அப்புறம் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொடியை அரைச்சாச்சு. இப்போ மட்டன் நம்ம வேக வச்சிடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொடி, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மட்டன் வேகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். மஞ்சள் பொடி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும். சேர்த்துட்டு மட்டன் லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 13 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி ஒரு 12 பீஸ், சின்ன பீஸாக 12 பீஸ், அப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா இலை. இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. இந்த மாதிரி அரைச்சரும் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ நமக்கு 5 விசில் வந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இதை கறி தனியாக, அந்த தண்ணியை தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்லையா, அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சா அது நமக்கு எல்லாம் கரிஞ்சிரும். பாருங்கள், இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நான் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, நல்லா எண்ணெயும் லைட்டாக அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மட்டன் பீஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் மட்டன் பீஸில் ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும், ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்களேன், அதிலேருந்து நான் 1 கப் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மட்டன் இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வேக விடலாம் மட்டனை.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து இப்போ ஊற்றினா தான் நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணியில். ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது நெய் வந்து. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யோடு நல்லா மட்டன் சேர்ந்து கொதிக்கணும். கொதித்ததும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம 1 கப் மட்டனோட அந்த வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் நம்ம 1.5 கப் தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி அரிசி சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சமாக லைட்டாக புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சுருங்க. விசில் போட்டு வைங்க லோ ஃப்ளேமில். இடையில ஒரு 2 விசில் வரும் கடைசியாக. இப்போ கரெக்டாக நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.